ஓகே. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஸ்வீப் அப்படிங்கிற அந்த டூல் பற்றி என்ன பண்ணியிருந்தோம் பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு லாஃப்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் தான் வந்துட்டு அவைலபிளாக இங்கே இருக்குது. பட் லாஃப்ட்டுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி பிளைன்ஸோட கான்செப்ட் வந்துட்டு எனக்கு என்ன தெரியணும், கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்டே வந்துட்டு GUI கிளாஸ்லேயே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா எனக்கு டிசைன் மாடுலரை பொறுத்த வரைக்கும் 3 டிஃபால்ட் பிளைன்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு XY அண்ட் ZX அண்ட் YZ அப்படிங்கிற மாதிரியான 3 பிளைன் வந்துட்டு இருக்குது. எப்போதுமே நம்ம இந்த 3 பிளைன்ஸ் யூஸ் பண்ணி தான் வரைவோம். பட் ஆல்வேஸ் நம்ம இந்த 3 பிளைன்ஸை மட்டுமே வச்சு வரைய முடியுமா அப்படின்னா கிடையாது. ஸோ நமக்கு செக்ஷனல் கிராஸ் செக்ஷன் இருக்கிற அந்த மாதிரியான டயக்ராம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம யூசர் டிஃபைன்டு பிளைன்ஸ்லாம் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிசைன் மாடுலரை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட் வேஸ் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா செக்ஷனல் பிளைன்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படிலாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி கிளியராக வந்துட்டு என்ன பண்ணலாம், ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ஒரு பிளைனை யூஸ் பண்ணியே எப்படி நான் ஒரு இன்னொரு பிளைனை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் XY பிளைனை வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த XY பிளைன்லேருந்தே எனக்கு Z ஆக்சிஸில் ஒரு 30 mm தள்ளி ஒரு புது பிளைன் வந்துட்டு வேணும். ஆர்எல்ஸ் வந்துட்டு X ஆக்சிஸில் எனக்கு ஒரு 30 mm தள்ளி ஒரு புது பிளைன் வேணும். இல்லை எனக்கு வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற ஆக்சஸ் மேலேயே வந்துட்டு இன்னொரு டூப்ளிகேட் ஆக்சஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல எனக்கு பிளைன்ஸ்க்கு பக்கத்துலேயே வந்துட்டு க்ரியேட் நியூ பிளைன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குது, ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆஸ் சூன் அஸ் ஐ கிளிக் பண்ணதுக்கப்புறமே எனக்கு இங்கே பிளைன் 4 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு என்ன இருக்குது, இன்னேபிள் ஆகிருக்கு. ஏன் பிளைன் 4 அப்படின்னு ஆட் ஆயிருக்கு அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு 3 பிளைன் இருக்குது. ஸோ 4ஆவதாக நான் ஒரு பிளைன் க்ரியேட் பண்ணுறதுனால எனக்கு பிளைன் 4 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ரீநேம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இதோட டீட்டெயில்டு வியூஸ்குள்ளார போயிட்டு இதை ரீநேம் பண்ணுறதுனால பண்ணலாம். பட் இந்த இடத்துல மெயினாக நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இதோட டைப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நான் இப்போ டோகிள் பண்ணுறேன். எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ரம் த பிளைன் அண்ட் ஃபேஸஸ், ஃப்ரம் சென்ட்ராய்ட், from circles, ellipse and point edges, point and normal and 3 points and coordinates. ஸோ இதெல்லாமே நான் வந்துட்டு ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குற அந்த இன்புட்ஸ் தான். ஸோ பேஸ்ட் அப்பான் அந்த இன்புட் எனக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா பிளைன் கிரியேஷன் அப்படிங்கிறது என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸிஸ்டிங் இருக்கிற பிளைனை வச்சே வந்துட்டு க்ரியேட் பண்ணும்போது எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் ஃப்ரம் பிளைன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல எனக்கு ஆப்வியஸாக பேஸ் பிளைன் அப்படிங்கிறது எனக்கு என்ன தான், ஸோ எனக்கு XY பிளைன் தான் வந்துட்டு பேஸ் பிளைன். ஸோ அதனால் இது இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச், ஸோ அந்த பர்டிகுலர் பிளைனை வந்துட்டு என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகிடும், செலக்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நான் XY அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். அண்ட் எனக்கு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி என்னால் ஒரு பிளைனை ரொட்டேட் பண்ண முடியும், ஆஃப்செட் பண்ண முடியும். அண்ட் சம் அதர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல என்ன இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட Z ஆக்சிஸை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். பட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட இந்த பர்டிகுலர் பிளைனை Z ஆக்சிஸில் ஆஃப்செட் பண்ண போகிறேன். ஸோ Z ஆக்சிஸ் அப்படிங்கிறது எனக்கு இந்த இதுலேருந்துட்டு எனக்கு ஒரு 30 mm வந்துட்டு என்ன ஆகணும், ஆஃப்செட் ஆகணும். ஸோ நான் இந்த இடத்துல Z ஆக்சிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ நான் யூனிட் சிஸ்டமை சேஞ்ச் பண்ணாததுனால எனக்கு என்ன இருக்குது, மீட்டர்ஸில் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு ஒரு 30 meters வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஆஃப்செட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் திஸ் பாயிண்ட் இந்த க்ரியேட் ஆக போகிற பிளைன் அப்படிங்கிறது எனக்கு 30 meters எப்படி இருக்குது, ஆஃப்செட் ஆகி வந்துட்டு க்ரியேட் ஆக போகுது. அண்டு சைமல்டேனியஸாக நீங்கள் வந்துட்டு எனக்கு இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் 2 அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதுலேயுமே போயிட்டு நீங்கள் இப்போ உங்களுக்கு Y ஆக்சிஸில் ஆஃப்செட் ஆகணும், இல்லை வந்துட்டு அகைன் வந்துட்டு எனக்கு ஒரு X ஆக்சிஸில் ஆஃப்செட் ஆகணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் ஆஃப்செட் கொடுக்கலாம். பட் நான் இந்த கேசஸில் எனக்கு வந்துட்டு ஒரு டேரெக்ஷனில் வந்துட்டு ஆஃப்செட் ஆனால் போதும். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த Z ஆக்சிஸ், ஸோ இப்போ ரிவர்ஸ் பண்ணணும், ஏன்னா எனக்கு இந்த க்ரியேட் ஆக போகிற பிளைனோட Z ஆக்சிஸ் அப்படிங்கிறது இந்த இதில் இருக்குது. இதை நான் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னால என்னால் என்ன பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிவர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எஸ். ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா Z ஆக்சிஸ் அப்படிங்கிறது ரிவர்ஸ் ஆகிருக்கு. பட் என்னோட கேசஸில் அது ஆகணும்னு தேவையில்லை. ஸோ அதனால் நான் நோ அப்படின்னு கொடுத்துட்டேன். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஸ்விட்ச் த XY ஆக்சஸ், ஸோ எனக்கு X அப்படிங்கிறது இந்த டேரெக்ஷனில் இருக்குது. ஸோ X அண்ட் Yயை வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஷனை எஸ் அப்படின்னு என்ன பண்ணலாம், நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஆஸ் சூன் அஸ் எல்லா இன்புட்டும் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளைனை வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜெனரேட் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி தான், whenever you see a thunder symbol, ஜென்ரேட் அப்படிங்கிறத கொடுத்தா தான் அது என்ன ஆகும், அப்ளை ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு XY பிளைனும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் பிளைன் 4 அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த பிளைனை லுக்கட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்கெட்ச் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஒரு
ரெக்டாங்கிள் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த பிளைனில் நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பிளைனை விட்டு நான் எக்ஸிட் ஆகிட்டு XY பிளைனை வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு அகைன் நான் ஸ்கெட்சிங்குள்ளார போகிறேன். ஸோ ஸ்கெட்சிங்குள்ளார போயிட்டு இந்த பிளைனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சர்க்கிள் வந்துட்டு ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர் ஒரு சர்க்கிள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இப்போ 2 ஸ்கெட்ச் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஸ்கெட்ச், இங்கே ஒரு ஸ்கெட்ச். ஸோ இந்த 2 ஸ்கெட்சையுமே நான் வந்துட்டு ஆல்வேஸ் ஷோன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன். ஸோ ஆல்வேஸ் ஷோன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 ஸ்கெட்ச் இருக்குது. நான் இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் எனக்கு எப்படி க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. பார்த்தீங்க அப்படின்னா இது பிளைன் 4 எனக்கு, அண்ட் தென் இது வந்துட்டு எனக்கு என்னது XY பிளைன். ஸோ இப்போ 2 பிளைன் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்கெட்சஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபைன். ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது நான் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நிறைய பார்த்தேன். பை ஃபேஸஸ் இந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன் பார்த்துருந்தேன். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்கெட்ச் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கிறேன், டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ டெலிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இங்கே ஒரு பிளைன் இருக்குது. இந்த ஸ்கெட்சை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ நான் எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் எனக்கு இந்த ஸ்கெட்சை வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். நான் எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு என்ன பண்ணுறேன், கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு 1 மீட்டர் அப்படின்னு இருக்கிறத நான் 50 அப்படின்னு என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஸோ எனக்கு 50 அப்படின்னு கொடுத்ததும் எனக்கு 50 mm வந்துட்டு 50 மீட்டர்ஸ்க்கு வந்துட்டு என்ன ஆகுது, எக்ஸ்ட்ரூட் ஆகுது. லைக் இது எனக்கு ஒரு 30 மீட்டர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரூட் ஆனால் கூட போதும். அண்ட் சே ஜெனரேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஒரு சாலிட் பிளாக் வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு, கிடச்சிருச்சு. ஸோ இந்த சாலிட் பிளாக்கை யூஸ் பண்ணி நான் எப்படி வந்துட்டு ஒரு பிளைன் க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். பிகாஸ் எனக்கு வந்துட்டு இதில் என்ன இருக்குது, ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும். ஸோ எதர் அது டாப் ஃபேஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ரண்ட் ஃபேஸாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஃபேஸை யூஸ் பண்ணி பிளைன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணுறது, லைக் எனக்கு இந்த ஃபேஸ் மேலே எக்ஸாக்டாக ஒரு பிளைன் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு எதர் எனக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிளைன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். ஸோ ஆஸ் சூன் அஸ் நான் சூஸ் பண்ணதுமே அது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறதே என்னோட எக்ஸிஸ்டிங் பிளைனை தான் வந்துட்டு அது என்ன பண்ணணும், ரெஃபரன்ஸாக எடுத்துக்கும். ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச் இட். ஸோ டைப் அப்படிங்கிறதுக்குள்ளார போயிட்டு ஃப்ரம் த பிளைன் அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன், ஸோ ஃப்ரம் த ஃபேஸஸ் அப்படின்னு என்ன பண்ணுறேன், சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுமே இட் ப்ராம்ப்ட்ஸ் மீ டு செலக்ட் த பேஸ் ஃபேஸ். ஓகேவா, ஒரு ஃபேஸை வந்துட்டு செலக்ட் பண்ண சொல்லுது. அந்த ஃபேஸ் அப்படிங்கிறது எனக்கு எது, ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஃபேஸ். ஸோ ஆஸ் சூன் அஸ் ஐ கிளிக் த ஃபேஸஸ் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச், ஸோ எட்ஜு கிட்ட கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா என்ன ஆகும், எந்த எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகணுமோ அதுக்கிட்டேருந்து எனக்கு என்ன ஆகும் வரும். ஆர்எல்ஸ் நீங்கள் மேனுவலாக கீழே வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸை ஃப்ளிப் பண்ணுறது அண்ட் தென் ஒய்செட் ஆக்சிஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகிடும், உங்களுக்கு ஒரு பிளைன் வந்துட்டு அந்த இடத்துல வந்துடும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிரியேட், ஸோ ஜெனரேட் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஜெனரேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் மேலே ஒரு பிளைன் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு, எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை நல்லா ஓரியன்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தெரியும். ஸோ இப்போ கரெக்டாக நான் செலக்ட் பண்ண ஃபேஸ் மேலே எனக்கு ஒரு பிளைன் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ அனதர் சிம்பிள் வே, இவ்வளோ உள்ளார போய்ட்டு செலக்ட் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செலக்டான பிளைனை வந்துட்டு டெலிட் பண்ணுறேன். இப்போ ஈஸியாக வந்துட்டு எப்படி செலக்ட் பண்ணுறது, ஸோ ஃபேஸ் செலக்டரை யூஸ் பண்ணிவிட்டு எந்த பர்டிகுலர் ஃபேஸ் மேலே நீங்கள் பிளைன் க்ரியேட் பண்ணணுமோ அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், பிளைன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளைன் மேலேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு அந்த ஃபேஸ் மேலேயே ஒரு பிளைன் அப்படிங்கிறது எனக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா அதோட இன்புட்ஸ் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதோ 2 ways. ஒன்று வந்துட்டு பிளைனை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு பிளைன்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்மளால் பண்ண முடியும். ஓகே. ஸோ இது வந்துட்டு பை ஃபேஸ் அப்படின்னு என்ன பண்ணலாம் நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ வாட் அபவுட் தட் அனதர் ஆப்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் பை ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. இதில் எனக்கு ஃப்ரம் சென்ட்ராய்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் சென்ட்ராய்டு அப்படின்னு கொடுக்குறேன். சென்ட்ராய்டு அப்படின்னு கொடுத்ததுமே இது வந்துட்டு எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஜெக்டே கொடுக்குறேன். ஸோ என்டர் பேஸ் என்டிட்டிஸ் உள்ளார போய்ட்டு சிங்கிள் செலெக்ஷன் மோடுக்குள்ளார போய்ட்டு பாடி செலக்டர் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு, எனக்கு எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஃபேஸ் செலக்டர்லேருந்து பாடி செலக்டருக்கு மாற்றிட்டு ஹோல் பாடியை சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எக்ஸாக்டாக எனக்கு எங்கே அப்ளை ஆகிருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் இதை கொஞ்சம் பேன் பண்ணிக்கிறேன். இதோட சென்ட்ராய்டு பாயிண்டில் வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது, அப்ளை ஆகிருக்கு. ஸோ அதாவது இந்த சென்டர் பாயிண்ட். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த பாயிண்டில் வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது, க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அது சர்க்கிளாக இருக்கலாம், ஸ்பியராக இருக்கலாம், எந்த மாதிரி ஷேப்பாக இருந்தாலும் அதோட சென்ட்ராய்டில் யூஸ் பண்ணி நம்ம ஒரு லைன்ஸ் வந்துட்டு என்ன பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஆஸ் சூன் அஸ் நீங்கள் ஜெனரேட் அப்படின்னு கொடுத்ததும் க்ரியேட் ஆகிடும்.
ஓகே. ஸோ இது இல்லாமல் சம் அதர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ நியூ பிளைன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே வந்துட்டு எனக்கு டைப்புக்கு போகும்போது எனக்கு என்ன ஆகுது, சென்ட்ராய்டு இல்லாமல் சர்க்கிள் அண்ட் எலிப்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ எப்படி வந்துட்டு ஒரு சர்க்கிள் அண்ட் எலிப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பிளைன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு சர்க்கிள் ஆர் எலிப்ஸ் வேணும். வாட் ஐ வில் டூ இஸ் பிளைன் 6 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு லுக்கட் அப்படின்னு கொடுத்துட்டு சைடில் ஒரு சர்க்கிள் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், ஸ்கெச் பண்ண போகிறேன். ஸோ சர்க்கிள் ஆர் எலிப்ஸ் வாட் எவர் இட் இஸ் யூ கேன் ரைட் யுவர் செல்ஃப். நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஸோ சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறமா நான் இதை ஐசோமெட்ரிக் வியூக்கு என்ன பண்ணிக்கிறேன், கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஆர்எல்ஸ் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த சர்க்கிளை வந்துட்டு இன்புட்டாக கொடுத்து நான் ஒரு பிளைன் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் ஓரியன்ட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் ஐ வில் டூ இஸ் மாடல் ட்ரீக்கு போய்கிட்டு பிளைன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரம் பிளைன் அப்படிங்கிற ஆப்ஷனை சர்க்கிள் ஆர் எலிப்ஸ் அப்படிங்கிறதுக்கு சூஸ் பண்ணிவிட்டு எட்ஜஸ் வந்துட்டு என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ ஒரு எட்ஜ் வந்துட்டு என்ன பண்ணுறேன், எட்ஜ் செலக்டர் யூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணேன். இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு, எல்லோ கலரில் ஹைலைட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் அப்ளை அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது எனக்கு இதோட வேல்யூஸை கீழே ஃப்ளிப் பண்ணுறது அண்ட் தென் ஜெட்டை சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரியான வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடுச்சு, ஸோ ஒரு பிளைன் வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா இந்த பிளைன்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஜெனரேட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த பிளைனில் இருக்கிற கரெக்டாக இதை சூஸ் பண்ணிவிட்டு லுக்கட் இல்லை வாட் எவர் இட் இஸ், இந்த பிளைனில் நீங்கள் வந்துட்டு ஒய்செட்டில் நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு லைன் மாதிரி வரைஞ்சி அதுக்கப்புறமா இந்த சர்க்கிளை வந்துட்டு அதில் ஸ்வீப் பண்ணுற மாதிரியோ இல்லை வாட் எவர் ஆப்ரேஷன் யூ கேன் பர்ஃபார்ம். ஓகே. ஸோ இது வந்துட்டு ஒரு சர்க்கிளில் ஒரு பிளைன்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன், ரைட். அண்ட் வாட் அபவுட் அனதர் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ உள்ளே போனதுமே சர்க்கிள்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே வந்துட்டு எனக்கு பாயிண்ட் அண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் அண்ட் ஏஜ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஆல் வி நீட் இஸ் ஒரு எட்ஜ் வந்துட்டு நான் கொடுக்கணும் அண்ட் தென் ஒரு பாயிண்ட் கொடுக்கணும். ஸோ எக்ஸாக்டாக அந்த எட்ஜ் அண்ட் பாயிண்ட்டு எதுக்கிட்ட வந்துட்டு எனக்கு மேட்ச் ஆகுதோ அந்த பிளைன் அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பிளைன் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இதோட டாப் ஃபேஸஸ்லேயே வந்துட்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்எல்ஸ் வந்துட்டு எஸ் இந்த ஃபேஸ் மேலேயே ஒரு பிளைன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ கேன் சேஞ்ச் டு பாயிண்ட் அண்ட் ஏஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டேன். ஸோ என்னோடய பேஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாயிண்ட் செலக்டர் சிங்கிள் பாயிண்ட் செலக்டருக்கு வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், சூஸ் பண்ணிக்கிறேன் பாயிண்ட். ஸோ இது வந்துட்டு என்னோடய பேஸ் பாயிண்ட். ஓகேவா. ஸோ நான் பேஸ் பாயிண்ட் வந்துட்டு கொடுத்துட்டேன். அண்ட் என்னோடய எட்ஜ் அப்படிங்கிறது எது அப்படின்னா இதுதான் வந்துட்டு என்னோடய எட்ஜ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளைன் அப்படிங்கிறது எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த பிளைனோட ஃபேஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்லேயும் இந்த எட்ஜ்லேயும் வந்துட்டு என்ன ஆயிருக்கு, கோயின்சைட் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் நான் ஒரு இன்க்ளைன்டு பிளைன், ஸோ இந்த இன்க்ளைன் பிளைன் அப்படிங்கிறது எனக்கு இங்கே வந்துட்டு இதுக்கு கிராஸ் செக்ஷனலில் வருது அப்படின்ற போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்னோடய எட்ஜ் அப்படிங்கிறத இதை எடுத்துகிட்டு இதை கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நோட் பண்ணும்போது தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டாக இந்த பாயிண்ட்டும் இந்த எட்ஜும் வந்துட்டு என்ன ஆகுது, மேட்ச் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா நான் அப்ளை கொடுத்துட்டு இதில் வாட் எவர் இட் இஸ், ஏதாவது ஒரு டயக்ராம் ஒரு சர்க்கிளாக இருக்கட்டும் வரைஞ்சி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணுறதோ அந்த மாதிரியான ஆப்ரேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஜெனரேட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இந்த பர்டிகுலர் பிளைனை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்சிங் அப்படிங்கிறதுக்குள்ளார போகிறேன். இட் இஸ் சர்க்கிள் ஃப்ரம் ஹியர். ஸோ ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் நான் என்ன பண்ணுறேன், வரைகிறேன். வரைஞ்சிட்டு எக்ஸ்ட்ரூட். ஸோ நான் சிமெண்ட்ரி கொடுக்க போகிறேன். டைரக்ஷன் அப்படிங்கிறதுல போத் சிமெண்ட்ரி அண்ட் ஆட் மெட்டீரியலுக்கு பதிலாக கட் மெட்டீரியல். ஜெனரேட் அப்படின்னு என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லாண்டான கட்டு வந்துட்டு என்ன இருக்குது, விழுந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு எப்படி அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிளைன் க்ரியேட் பண்ணதுனால என்ன இருக்குது, விழுந்திருக்கு. ஓகேவா. ஸோ இது வந்துட்டு வெறும் ஒரு பாயிண்ட் அண்ட் ஏஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுது, க்ரியேட் பண்ணுது. அண்ட் இது இல்லாமல் பாயிண்ட் அண்ட் நார்மல் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்லாம் வந்துட்டு எனக்கு இருக்கும். லைக் ஏதாவது எனக்கு ஒரு லைன் மட்டும் இருக்குது, அந்த லைனில் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபேஸ் செலக்டர் யூஸ் பண்ணி இந்த ஃபேஸ் வந்துட்டு என்ன பண்ணுறேன், சூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஸ்கெட்சிங் அப்படிங்கிறதுக்குள்ளார போகிறேன். போனோடனே எனக்கு ஒரு பிளைன் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, அதில் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்படியுமே ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாம். நான் இந்த இடத்துல ஒரு லைன் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கேன், வரைஞ்சிருக்கேன். ஸோ அன்சே எஸ்கேப்
ஸோ இப்போ நம்ம இங்கே எனக்கு ஒரு லைன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பாயிண்டில் ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா நான் இங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு நான் திருப்பி அதை வந்துட்டு ஸ்வீப் பண்ண போகிறேன் இந்த பாத்தில் அப்படிங்கிறப்ப ஒரு பிளைன் வந்துட்டு அந்த இடத்துல தேவைப்படலாம். ஸோ பிளைன் திஸ் டைம் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிளைன் அப்படிங்கிறத டைப்பில் போயிட்டு பாயிண்ட் அண்ட் நார்மல் கொடுக்குறேன். பாயிண்ட் அண்ட் நார்மல். ஸோ என்னோடய பேஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ஸோ இதில் இருக்கிற இதான் வந்துட்டு என்னோடய பேஸ் பாயிண்ட் அண்ட் சே அப்ளை. அண்ட் என்னோடய நார்மல் லைன் அப்படிங்கிறது எது? ஸோ இது. ஸோ இதில் எனக்கு ஒன் ஆஃப் த கோஆர்டினேட் வந்துட்டு என்ன இருக்கும், இந்த லைனுக்கு நார்மலாக இருக்கும். அண்ட் சே அப்ளை. ஸோ ஜெனரேட். ஸோ என்ன ஆகிடுச்சு, எக்ஸாக்டாக இந்த லைன் கிட்ட எனக்கு என்ன ஆகிடுச்சு, ஒரு அந்த எண்டு பாயிண்டில் ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஏற்கனவே இதில் இருக்கிற இந்த இது வந்துட்டு ஆல்வேஸ் லுக் அட் அப்படின்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும், ஷோன் ஆகும். ஸோ இந்த பிளைன் சூஸ் பண்ணுறப்பையும் கூட இப்போ வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது, டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு கரெக்டாக இதுக்கு இந்த பாத்தில் வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும், எக்ஸ்ட்ரூடோ இல்லை வந்துட்டு ஆட் மெட்டீரியல் ஒரு கட் மெட்டீரியல் வந்துட்டு என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஃபைன். அண்ட் இது இல்லாமல் சம் அதர் ஆப்ஷன்ஸ். ஸோ வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாயிண்ட் 3 பாயிண்ட்ஸ், எனக்கு ஒரு 3 பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணி ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அகைன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ். ஸோ பாயிண்ட் அப்படிங்கும்போது எந்த பாயிண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். எதர் நம்ம ஒரு இது எனக்கு பாயிண்ட் 1 கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இது எனக்கு பாயிண்ட் 2 அண்ட் இது எனக்கு பாயிண்ட் 3. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்லேயும் கோயின்சைட் ஆகிற மாதிரி எனக்கு என்ன ஆயிருக்கு, ஒரு பிளைன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நான் எந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும் அந்த பாயிண்ட்டில் வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது, எக்ஸாக்டாக கோஆர்டினேட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் அதோட 2 ஆக்சிஸ் வந்துட்டு என்ன இருக்குது, இதோட மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி மல்டிபிள் ஃபேஸஸ் ஆர்எல்ஸ் வந்துட்டு எனக்கு பாயிண்ட் வெறும் பாயிண்ட் மட்டும் இருந்தாலே போதும். ஜாமெண்ட்ரியில் இருக்கிற பாயிண்ட்டை தான் நான் டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே இருக்கிற இந்த க்யூபில் இருக்கிற ஒரு 3 வேர்டெக்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இதுவுமே கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் இது இல்லாமல் எனக்கு வேறு என்ன டைப் இருக்குது, ஸோ கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. ஸோ இந்த கோஆர்டினேட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா டிஃபால்ட்டாக நான் என்னோடய கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸே டேரக்ட் இன்புட்டாக கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0 மீட்டர்ஸ் 0 மீட்டர் அண்ட் 0 மீட்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ 50. ஸோ எனக்கு என்ன இருக்குது, எக்ஸ் டைரக்ஷனில் 50 மீட்டர்ஸ் நகர்ந்துருக்கு. அண்ட் தென் ஒய் டைரக்ஷனில் 20 மீட்டர்ஸ் நகர்ந்துருக்கு. அண்ட் தென் ஜெட் டைரக்ஷனில் ஒரு 10. ஓகே. ஸோ இப்போ நான் இதை ஓரியன்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு ஆரிஜின்லேருந்துட்டு எனக்கு என்ன இருக்குது நகர்ந்துருக்கு. ஸோ ஆரிஜின் அப்படிங்கிறத நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் XY. ஸோ இந்த பிளைன்லேருந்துட்டு நான் கொடுத்த இன்புட் வேல்யூக்கு என்ன இருக்குது நகர்ந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி கோஆர்டினேட் வேல்யூஸ் எக்ஸாக்டாக வந்துட்டு எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் 0,00 எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னா என்ன பண்ணலாம், டேரெக்டாக X பாயிண்ட் அண்ட் Y பாயிண்ட் அண்ட் Z பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு கோஆர்டினேட் சிஸ்டமும் வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கோஆர்டினேட் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இருக்குது, ஸோ ஒரு 7 to 8 மெத்தட்ஸ் வந்துட்டு என்ன இருக்குது இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டிபெண்ட் அப்பான் அவர் யூசேஜ் நம்ம என்ன பண்ணலாம், எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஸோ see you on next video.